வணக்கம் நண்பர்களே, ஃபின்ச்சஸ் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லவ் பேர்ட்ஸை பேர் பண்ணும்போது ஈஸியாக எப்படி பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி 2 வழிகள் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் ப்ரீடர்ஸ் எல்லாமே இந்த 2 வழிகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடல்ட் பேர்ட்ஸ் வாங்கியிருக்கும்போது அதை புதுசாக எப்படி பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லவ் பேர்ட்ஸை ஈஸியாக பேர் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் 5 பேர் அல்லது 10 பேர் செட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, நம்ம சிக்ஸோ அல்லது செமி அடல்ட்டோ வாங்கிடுவோம். அதை எல்லா பேர்டையும் ஒரே கேஜில், பெரிய கேஜில் ஃபஸ்ட்டு மொத்தமாக விட்டுறணும். மொத்தமாக எல்லா பேர்ட்ஸும் ஒரே கேஜில் இருக்கும்போது அது அடல்ட் ஸ்டேஜை தொடும்போது பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் அதுவாக ஜோடி சேர ஆரம்பிச்சுக்கும். எந்த மேலுக்கு ஃபீமேல் பிடிக்குதோ அதே மாதிரி எந்த ஃபீமேலுக்கு மேல் பிடிக்குதோ அது மாதிரி அதுவோ பேர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி பேர் ஆகிறத பார்த்து நம்ம ப்ரீடிங் கேஜுக்கு தனியாக மாற்றிடுவோம். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பேர் செட் பண்ணும்போது மேலோ ஃபீமேலோ அதோட ஜோடியை அதுவே தேடிக்கும். அதனால் அந்த பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா பாண்டிங் நல்லாயிருக்கும். அது வைக்கிற சிக்ஸு எல்லாமே நல்லா ஃபீட் பண்ணி நல்லா காப்பாற்றும். ஒரே கேஜில் விட்டுட்டு அதுவாக பேராகி நம்ம பிரிக்கிறதுல ஒரு ப்ளஸ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் 5 பேர் 10 பேர் ஒரு பக்கம் இருந்து வாங்கிட்டு வருவீங்க. அதில் ஒரே பேரண்ட் சிக்கா இல்லை வெவ்வேறு பேரண்ட் சிக்கான்னு நமக்கு தெரியாது. அதை நம்ம ஒரே கேஜில் விடும்போது பார்த்திங்கன்னா, ஒரே பேரண்ட்டாக இறங்கின சிக்குகள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பேர் ஆகாது. வேறு பேரண்ட்டுக்கு இறங்கின சிக்கோடு தான் பேர் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே பேரண்ட்டுக்கு இறங்குற சிக்கில் பேர் பண்ண என்னென்ன ப்ராப்ளம் வருமோ அது நமக்கு வராமல் இருக்கும். நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே ஒரே பேரண்ட்டுக்கு இறங்குற சிக்குகளை பேர் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியும், அப்படி பேர் பண்ண என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்ததாக மொத்தமாக ஒரே கேஜில் விட்டு பேர் பண்ணுறதுல ஒரு மைனஸும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே மியூட்டேஷன் இருக்கிற லவ் பேர்ட்ஸை மட்டும்தான் போட்டு பேர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்பேங்கிள் செட் பண்ணுறோம்னா எல்லா பேருமே ஸ்பேங்கிளாக இருக்கணும். ரெயின்போ செட் பண்ணுறோம்னா எல்லாமே ரெயின்போவாக இருக்கணும். அப்படி இல்லாமல் ரெயின்போவில் 2 பேர், ஸ்பேங்கிளில் 2 பேர் அப்படி பிரித்து விட்டோம்னா ரெயின்போ டு ரெயின்போவே பேர் ஆகுன்னு சொல்ல முடியாது. ரெயின்போவும் ஸ்பேங்கிளும் பேர் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மெத்தடில் பேர் பண்ணும்போது ஒரே மியூட்டேஷன் இருக்கிற லவ் பேர்ட்ஸை மட்டும்தான் பேர் பண்ண முடியும். 2-3 மியூட்டேஷன் இருக்கிற பேர்ட்ஸை நம்ம ஒரே கேஜில் போட்டு பேர் பண்ண முடியாது. அடுத்ததாக லவ் பேர்ட்ஸை ஈஸியாக பேர் பண்ணுறதுல 2வது மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். ப்ரீடர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரை தனித்தனி கேஜில் தான் வளர்த்துவாங்க. நானும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலியும் ஒவ்வொரு பேரையும் தனித்தனி கேஜில் தான் வளர்த்திட்டு இருக்கேன். அப்போ தான் ரிசல்ட் நல்லா இருக்குன்ட்டு தான் அப்படி வளர்த்துறோம். அப்படி தனித்தனி கேஜ் வச்சுருக்கிறதால என்ன பண்ணுவோன்னா, லவ் பேர்ட் சிக்ஸ்லேயே மேல் ஃபீமேல் கன்ஃபார்ம் ஆன உடனேயே எதை பேர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு கேஜில் மேல் ஃபீமேலை அப்போவே உள்ளே விட்டுருவோம். அது அடல்ட் ஸ்டேஜ் வரும்போது பார்த்திங்கன்னா 95% பேர்ஸை அதுவாக பேர் ஆகிக்கும், எந்த ப்ராப்ளமும் பண்ணாது. இது மாதிரி இண்டிவிஜுவலாக பேர் பண்ணுறதுல இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன கலர் சேர்ந்தால் அதுக்கு என்னென்ன சிக்கு வரும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம இண்டிவிஜுவலாக போடும்போது மேல் ஃபீமேல் என்னென்ன கலர் போடணும், அதுக்கு என்ன சிக்கு வரும்ன்ட்டு அந்த மேல் ஃபீமேலை அப்போவே தனி கேஜில் போடுவோம். இதுவே நம்ம குரூப் ரீடிங்கில் போடும்போது நம்ம நினைக்கிற 2 கலர் பேர் ஆகுன்னு சொல்ல முடியாது. இதுவே இண்டிவிஜுவலாக வளர்த்தும் போது நமக்கு வேணுங்கிற கலரை பேர் பண்ணிக்கலாம். சிக்ஸ்லேயே பேர் பண்ணும்போது இந்த மெத்தடில் இருக்கிற மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதே மாதிரி 5 பேர் 10 பேர் வெளியே வாங்கிட்டு வரும்போது நமக்கு எந்த பேரண்ட் சிக்கு இல்லை ஒரே பேரண்ட் சிக்கான்னு தெரியாது. வாங்கிட்டு வந்தோடனே மேல் ஃபீமேல் ஒன்றா போடும்போது ஒரே பேரண்ட் சிக்கு வரக்கும் வாய்ப்பு இருக்குது, அதில் ப்ராப்ளம் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னோடய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சிக்கிலேயே பேர் பண்ணுற மெத்தட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பேர்ட்ஸில் இறங்குற சிக்ஸ் எது எதுன்னு எனக்கு தெரியும். அதனால் வெவ்வேறு பேரண்ட்டில் இறங்குற மேல் ஃபீமேலில் தான் நான் பேராக பண்ணிப்பேன். நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே லவ் பேர்ட்ஸை இண்டிவிஜுவலாக வளர்த்தும் போது, அதாவது ஒரு பேரை மட்டும் வளர்த்தும் போது என்ன கேஜ் சைஸ் கொடுத்தா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபார்மில் என்ன கேஜ் சைஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டால் அந்த வீடியோவை போய் பாருங்கள். அடுத்ததாக லவ் பேர்ட்ஸில் அடல்ட் பேர்டு நம்மகிட்ட இருக்கிறதுல மேலோ ஃபீமேலோ இறந்துருச்சுன்னா அதுக்கு பதிலாக மேலோ ஃபீமேலோ வாங்குவோம். அல்லது நம்ம பேர் பண்ணுறக்காகவே அடல்ட் பேர்ட்ஸ் மேல் ஒரு பக்கம் ஃபீமேல் ஒரு பக்கம் வாங்குவோம். அதை எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். புதுசாக வாங்கின அடல்ட் பேர்ட்ஸ் மேல் ஃபீமேல் 2யுமே ஒரே கேஜில் விட்டுருங்க. 1 வீக்குக்குள்ளே மேக்ஸிமம் பேர் ஆயிரும். 50% பேர் அதுவாக பேர் ஆயிரும். அப்படி பேர் ஆகாத பட்சத்துக்கு
மேலையும் ஃபீமேலையும் பிரித்து போட்டுறணும். ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் ரெண்டும் தனித்தனியாக பிரித்து போட்டுறணும். பார்க்காத அளவுக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் கேஜில் விடணும். அப்படி விடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 25% பேர் கண்டிப்பாக பேர் ஆகிக்கும். அப்படி பிரித்து போட்டும் அந்த மேல் ஃபீமேல் பேர் ஆகலைன்னா கண்டிப்பாக பேர் ஆகிறது கஷ்டம்தான். அதுக்கு வேறு மேல் வேறு ஃபீமேல் வாங்கி விட்டோம்னா மட்டும்தான் பேர் ஆகும். லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸு செமி அடல்ட் ஸ்டேஜில் பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடல்ட் ஆனதுக்கப்புறம் பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோவில் லவ் பேர்ட்ஸை அடல்ட் ஸ்டேஜ்லேயும் சரி செமி ஸ்டேஜ்லேயும் சரி எப்படி ஈஸியாக பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.